வணக்கங்க. இன்றைய வீடியோ பதிவில் அட்டமாதிபதியினுடைய தொடர்பு எந்த லக்கணமாக இருந்தாலும் அட்டமாதிபதியினுடைய 8ஆம் அதிபதியினுடைய சேர்க்கை அல்லது பார்வை, பாவ ரீதியான தொடர்புகள், கிரக ரீதியான தொடர்புகள் அந்த நபருக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நிறைய வகுப்புகளில் பார்த்துருக்கோம், நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு ஆரஸ்கோப் நான் பார்த்த அந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். அந்த ரிஷப லக்னத்துக்கு 8, 11 கூடிய குரு அந்த லக்னத்தை தொடர்பு கொள்றார். லக்னத்தை குரு வந்து தொடர்பு கொள்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 8வது பார்வையாக லக்னத்தை தொடர்பு கொள்றார். இப்போ ஒரு செவ்வாயினுடைய பார்வை எந்த அளவுக்கு கொடியதோ அதே அளவுக்கு அட்டமாதிபதியினுடைய சேர்க்கையோ அல்லது அதனுடைய பார்வையோ நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கும். இந்த இடத்துல இயற்கை சுபர் அப்படின்னு குருவுக்கு நம்ம யோசிச்சாலும் கூட லக்னத்துக்கு அவர் 8ஆம் ஆதிபத்தியம் பெறதுனால இந்த குரு வக்கரமாகி இந்த லக்னத்தை தொடர்பு கொள்றார். நம்மளுடைய சூலூர் ஜேகே சிஸ்டத்தினுடைய 1, 5, 7, 9 ஃபார்முலாவில் செவ்வாயும் 8வது பார்வையாக லக்னத்தை பார்க்குறார். அப்போ இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் பெற்ற ஜாதகங்கள் ஏதாவது திசாவுத்திகள் சரியில்லாத காலகட்டங்களில், கோச்சாரங்கள் சரியில்லாத காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு நிறையா பாதிப்புகளையும் துன்பங்களையும் கொடுக்கும். இங்கே லக்னாதிபதி சுக்கரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட சேர்க்கை இருக்கும். அப்போ லக்னாதிபதி சுக்கரனுக்கும் குருவுடைய சேர்க்கை இருக்குது. லக்னத்துக்கு 8 கூடிய குருவுடைய தொடர்பு இருக்குது. செவ்வாயும் லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ அவரை கேட்டேன், இவருக்கு இப்போ புதன் திசை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்குறோம், இந்த புதன் குருவோட சேர்க்க, புதன் குரு சம்மந்தப்பட்ட நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல நாலேஜான நபர், நல்லா படிச்சிருப்பார், படிப்புலாம் கூட அனுபவ கல்வி அவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். இப்போ இவருக்கு புதன் குரு சேர்க்க இந்த திசை ஆரம்பிச்சோன்னா இந்த புதன் திசை புதன் புத்தியில் இவருக்கு ஒரு மேஜரான ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன்னா புதன் வந்து லக்னத்துக்கு 8 கூடியவனை தொடர்பு கொள்றாரு. லக்னத்தை 8ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளுது. லக்னாதிபதியும் 8 கூடியவன் தொடர்பு கொள்றாரு. செவ்வாயோட 8ஆம் பார்வை லக்னத்துக்கு இருக்கு. அப்போ இந்த திசா புத்தியில் உங்களுக்கு ஏதாவது பெரிய அவமானங்கள் அல்லது விபத்து அல்லது ஆப்ரேஷன் இந்த மாதிரி சம்பவங்கள் ஆச்சா அப்படின்னு கேட்டோம். சார் நான் வந்ததே அதுக்கு தான் சார் வந்தேன். எனக்கு 2021 புதன் திசை ஆரம்பிச்சிருச்சு. 2022 மேஜரான ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு 3 மாத காலங்கள் எனக்கு நினைவே இல்லை. இப்போவும் இடையில எனக்கு ஏதாவது உடல் ரீதியான நிறைய தொந்தரவுகள் பாதிப்புகளை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட ஆக்சிடென்ட் ஆன டேட் என்னன்னு கேட்டேன். என் கான்செப்ட் 2 தான். ஒன்று, இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதி தொடர்பு செவ்வாயோடைய பார்வை. அப்போ குருவோ அல்லது செவ்வாயோ லக்னத்தவோ லக்னாதிபதியோ தொடர்பு கொள்ளும் பொழுது விபத்தாயிருக்கணும், அல்லது திசாநாதனை தொடர்பு கொள்ளும் பொழுது விபத்தாயிருக்கணுங்கிறத என் கான்செப்ட். அவர் சொன்ன டேட்டில் செவ்வாய் வந்து ரிஷபராசியில் 22 டிகிரியில் வக்கரமாக இருந்தது. அப்போ லக்னத்தையும் தொடர்பு கொள்றாரு, 4வது பார்வையாக திசாநாதனையும் தொடர்பு கொள்றாரு. அந்த காலகட்டங்களில் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்போ செவ்வாய் இந்த வேலையை முதன்மையாக செஞ்சுருக்காருங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். அப்போ நான் அவர்கிட்ட சில சம்பவங்கள் கேட்டேன். இப்போ நம்ம இந்த வீடியோ எதுக்கு போடுறோம் அப்படின்னா, 8ஆம் அதிபதி சுபகிரகமாக இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு திசை நடக்கும் பொழுது குரு உடன் சேர்ந்து நடக்குது. இப்போ புதன் திசை இவருக்கு நடக்குன்னு வச்சுக்கோங்க, புதன் குரு சேர்க்க அல்லது புதன் சுக்கரன் சேர்க்க. இப்போ புதன் சுக்கரன்னா மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் அட்டமாதிபதி வந்துடுவார். புதன் சூரியன் சேர்க்க நல்ல சேர்க்கைன்னு சொல்லுவோம் நாடியில். மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அட்டமாதிபதியாக வந்துடுவார். அப்போ ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் அல்லது குரு அல்லது சூரியனாக இருந்தாலும் கூட அவர் 8ஆம் அதிபதி அப்படிங்கிற தன்மையை பெறும் பொழுது அந்த ஜாதகர் ரொம்ப கவனமாக இருக்கணும். துன்பங்களையும் துயரங்களையும் விபத்துக்களையும் அவமானங்களையும் சந்திக்க போறாருன்னு அர்த்தம். அது திசையினுடைய குடுப்பினை பொறுத்து நடக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இந்த திசாநாதனுக்கு அட்டமாதிபதி குருவுடைய தொடர்பு இருக்கிறதுனால அது கொடுத்துருச்சு.
இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லாஜிக். இப்ப இந்த புதன் வந்து காலபுருஷனுடைய 5வது வீட்ல மக நட்சத்திரத்தில் இருக்கு. நான் கடந்த ஒரு 3, 4 வருடங்களா சில விஷயத்த வாட்ச் பண்றேன். குறிப்பா நட்சத்திரத்தினுடைய பொருட்களையும், ராசியினுடைய அடையாளங்கள வாட்ச் பண்றோம். வரவங்க கிட்ட கேட்டா, அது அப்படியே அந்த இடத்துல அந்த சம்பவம் அப்படியே இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மக நட்சத்திரத்துக்கு எலின்னு குடுத்துருப்பாங்க. நான் இப்ப மக நட்சத்திரத்துக்கு எலியா இருக்கனால, இந்த விபத்து நடக்கிறதுக்கு பிஃபோரா உங்க வீட்லயோ, இல்ல உங்க கடையில ஏதாவது எலி தொந்தரவு அதிகமா இருந்ததான்னு கேட்டேன். சார் அந்த ஒரு 10, 15 நாள் எனக்கு விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி 15 நாள் பக்கம் எனக்கு டெய்லியும் இந்த எலி தொந்தரவு தான் சார் அதிகமா இருந்தது. அதனால நான் கடுமையா மன உளைச்சல் ஆனேன் அப்படின்னு சொல்றாரு. எத்தனையோ அ பூனை இருக்கு. இல்ல எலி மாரி பெருக்கா நெறையா கடையில தொந்தரவு கரப்பான்பூச்சி வந்துருக்கு. இது எல்லாத்துக்கும் நட்சத்திரத்தோட தன்மைகள பார்க்கணுமான்னு கேட்டா, சம்மந்தப்படுது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆய்வு. காலபுருஷனுடைய 5வது வீடு. காலபுருஷனுடைய 5வது வீடு என்ன சொல்லுவோம்? வயசுக்கு வந்த இடம், 5ஆம் பாவம். ருது ஆகக்கூடிய இடங்கள், வளகாப்பு சீர் செய்யக்கூடிய இடம், சினிமா பார்த்துட்டு வரும்பொழுது, கேளிக்கையான நிகழ்ச்சிகள், மண்டபங்களுக்கு போயிட்டு வரும்பொழுது, அதெல்லாம் 5ஆம் பாவத்தினுடைய அடையாளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இவர்ட்ட வந்து நீங்க இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது உங்க ஃபேமிலில யாராவது வளகாப்பு பண்ணாங்களா? இல்ல குழந்தை யாராவது வயசுக்கு வந்தாங்களா? அப்படின்னு நம்ம கேட்குறோம். சார் இந்த மாரி வளகாப்பு பண்ணாங்க. நான் தான் முன்னாடி நின்னு பண்ணேன் சார் அப்படின்னாரு. அப்போ குருன்னா குழந்தை. புதனுக்கு குருவோட தொடர்பு வருது. குருன்னா குழந்தை. காலபுருஷனுக்கு 5வது வீட்ல புதன். ஒரு பெண்ணு மாசமாகுறாங்க. அந்த வளகாப்பு சீர் போய் நின்னு பண்றாரு. அதுக்கப்புறம் அட்டமாதிபதியினுடைய தொடர்போட வேலை அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நான் கேட்டேன் சார் இப்போ உங்க கடையில ஏதாவது நெறைய எலிகள் தொந்தரவு இருக்கான்னு கேட்டேன். சார் விபத்து ஏற்பட்டு 3 மாசத்துக்கு அப்புறம் நான் கடைக்கு வரேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எலிகளுடைய தொந்தரவு ஒண்ணு கூட இல்ல சார் அப்படின்னாரு. அப்ப சில சம்பவங்கள் நம்ம வந்து நட்சத்திர ரீதியா சில நேரங்கள்ல கேட்கும் பொழுது, அந்த இடத்துல அந்த சம்பவங்கள் வந்து சம்மந்தப்படுது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து சுக்கிரன் வந்து இங்க இருக்காரு. ஆ சிம்ம ராசியில இருக்காரு. மகம் 3ல இருக்காரு. மகம் 3ங்கிறது நவாம்சத்துல மிதுனத்துக்கு வரும். மிதுனத்துல திருவாதிரை 1க்கு வரும். அந்த பொண்ணு வந்து மேஷ லக்னம். அப்ப கேட்டேன், ஏம்மா 5ஆம் பாவம் சுக்கிரனுடைய வீட்ல இருந்து நடக்குது. இந்த காலகட்டங்கள்ல உனக்கு ஏதாவது லவ் மேரேஜ் பண்ணலான்னு ஐடியா இருக்கா? அப்படின்னு கேட்கிறேன். நாங்க ஒரு 3, 4 ஜோசியர்கள் இருக்கோம். ஆமா சார். இந்த புத்தியில வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணலான்னு ஐடியால இருக்கேன். அப்ப இருக்கிறது வந்து 11வது வீட்டுக்கு போகுது. அவரு வந்து உனக்கு ஏதாவது இப்ப கிஃப்ட் குடுத்தாரா? அப்படின்னு கேட்டா, ஆமா அப்படின்னாங்க. அந்த இடத்துல உனக்கு ஏதாவது மூங்கில் சம்பந்தப்பட்ட மூங்கிலால் செய்யப்பட்ட கூடை, சேரு அல்லது பொம்மைகள் வேற ஏதாவது குடுத்தாங்களான்னு கேட்டேன். சார் மூங்கில் சேர் வாங்கி குடுத்தாரு அப்படின்னாங்க. அங்க இருந்த ஜோசியர்கள் அனைவருமே ஆச்சரியமா பார்த்தாங்க. சார் காதல் ஓகே. லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தில் இருக்குது. அந்த பொண்ணுனுடைய ஏஜ் 5ஆம் பாவம். கிரக சேர்க்கைகள் புதன தொடர்பு கொள்ளுது. நீங்க லவ் பண்றியான்னு கேட்டீங்க. எப்படி சார் நீங்க மூங்கிலான்னு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இருக்கிற இடத்துல இருந்து 11ஆம் பாவத்துக்கு போது திருவாதிரை, புனர்பூசம் இது சம்பந்தப்பட்ட மெட்டீரியல் அங்க பாஸ் ஆகும். இது ஒரு லாஜிக். அப்ப அந்த நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அடையாளங்கள், நட்சத்திரங்கள் சம்மந்தப்படும் பொழுது, ராசிகள் சம்மந்தப்பட்ட அடையாளங்களாகவோ, அல்லது அந்த பாவங்கள் சம்மந்தப்பட்ட அடையாளங்கள் இருப்பிடமாகவோ நம்மகிட்ட வந்து சேர்றத நம்ம நெறைய பார்க்குறோம். இது எதைய சொல்ல வருது அப்படின்னா, ஒரு ரெமிடி அப்படிங்கிறத விட, நடக்கிற சம்பவத்துக்கு முன்கூட்டியே ஒரு நிமித்தமாக காமிக்குது அப்படிங்கிறது நான் நெறைய ஹாரோஸ்கோப்ல உணர்ந்திருக்கேன். இந்த மாரி நெறையா ஹாரோஸ்கோப்பினுடைய என்னுடைய ஆய்வுகள அடுத்தடுத்த வீடியோல சமர்ப்பிக்கிறேன். இது பார்க்கறக்கு சில பேர்த்துக்கு லாஜிக்கா இருக்கும். சில பேர்த்துக்கு லாஜிக் இல்லாம இருக்கும். ஆனா நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது லாஜிக்கா தோணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.